ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். கிராஸ்லேயே ரோஜாப்பூ கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடியை பாருங்கள், இந்த காதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த காது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கூட 2 வீடியோவாக போட்டிருக்கிறேன். இந்த கூடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ அந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட அளவு வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன், அது கொஞ்சம் அழிஞ்சிடுச்சு. அதனால் நான் அந்த அளவு ஒண்டியும் நான் சொல்கிறேன். அந்த ஒரு வருஷம் நான் பாருங்கள், இந்த ஒரு வருஷம் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஒரு 2 எடுத்து போட்டிருக்கேன். அது ஒண்டியும் தான் அழிஞ்சிடுச்சு. பாக்கியெல்லாம் இந்த ஃபுல்லாக போட்டது இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பின்னுறதெல்லாம் காட்டுறேன். அதனால் நீங்கள் வந்து போட்டுட்டு நான் அளவு சொல்கிறேன். அந்தமாரி நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இதுக்கு அளவு வந்து 7.5 அடியில் வந்து 42 ஒயர் எடுத்துக்கணும். 7.5 அடியில் வந்து 42 ஒயரு. மஞ்சளில் வந்து 16 ஒயரு, வயலட்டில் 16 ஒயரு, 32. சிம்ட்டு கலரில் வந்து 10 ஒயரு. முதல்ல சிம்ட்டு கலர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்ததை நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அதில் காட்டியிருக்கேன், இருந்தாலும் நான் அது உங்களுக்கு புரியுதோ என்னமோ நான் அதை காட்டுற பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள். சிம்ட்டு கலரில் 1, வயலட்டில் 1, ஒரு 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 நாட்டு, அப்புறம் வந்து 2 நாட்டு வந்து மஞ்சள் கலரில். இதேமாரி தான் மொதல் சிம்ட்டு கலரு, அப்புறம் வயலட்டு, அப்புறம் 2 மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து ஒரு வயலட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வயலட்டு, அப்புறம் ஒரு சிம்ட்டு கலரு, அப்புறம் ஒரு வயலட்டு, அப்புறம் 2 மஞ்சள். இப்படியே தான் போட்டுக்கணும். இப்படியே போட்டு அதை ஒண்டி நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் காட்டியிருக்கேன். அந்த ஒரு வருஷம் ஒண்டியும் அழிஞ்சிட்டு, அதுக்கு தான் நான் அளவு சொல்கிறேன். 42 ஒயரு, 42 ஒயரு வெட்டிக்கணும். 7.5 அடியில் மஞ்சளில் 16 ஒயரு, வயலட்டில் 16 ஒயரு, சிம்ட்டு கலரில் ஒன்றியும் 10 ஒயரு. 10 ஒயருக்கு வந்து 5 நாட்டு வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. நான் அந்த கணக்கு பண்ணி போட்டதெல்லாம் அப்படியே காட்டுறேன். முதல்ல ஜாயிண்ட் பண்ணுறதை ஒண்டி தான் காட்டலை. இப்போ வாங்க நான் காட்டுறேன். இப்போ வந்து கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சுற்றிடும் நான் அது வருஷம் வரைக்கும் நான் போட்டுட்டேன். நான் வெட்டின ஃபுல்லாக போட்டுட்டேன். எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். சிம்ட்டு கலரு, வயலட்டு, அதுக்கப்புறம் 2 மஞ்சள், அப்புறம் வயலட்டு, அப்புறம் சிம்ட்டு கலரு, அப்புறம் வயலட்டு, 2 மஞ்சள், இங்கே பாருங்கள், அப்புறம் வயலட்டு, 2 மஞ்சள். இப்படி நான் போட்ட மாதிரியே போட்டுக்கிட்டு வாங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் அந்த பூவு. இந்த இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள். இது வந்து 1 10 இருக்கிறதுனால 5 நாட்டு வரும். சிம்ட்டு கலரு 1 தான் வரும். இது தான் வயலட்டு தான் 2 சைட்லேயும் வரும். இது 2ஆக வந்துடும். அதே தான், இதே மாதிரி தான் அடி போடணும். இப்போ வந்து அடி வந்து 3 வருஷம் நம்ம போட்டிருக்கோம். 1 2 இது 3 வருஷம் முடிஞ்சிட்டோமா. இதில் 2 நாட்டு இருக்குது வாரத்தில். இதில் வந்து இப்படியே பின்னிக்கிட்டு வரணும். பின்னிட்டு வந்தால் 7 வருஷம் இதோடு சேர்த்து 7 வருஷம் நம்ம பின்னணும். மேலே 7 வருஷம், கீழே 7 வருஷம் பின்னுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து மூளை வளைக்கணும். மேலே 7 வருஷம், கீழே 7 வருஷம் இந்தமாரி போட்டுட்டு வந்து நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் மூளை வளைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தாங்க வரும். இப்படியே 4 நாட்டு போட்டிருக்கேன். இன்னும் 3 நாட்டு போட்டுக்கிட்டு அதுமாரி இங்கேயும் 7 நாட்டு போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அடி போட்டு முடிச்சிட்டேன். அடி போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். தென்னங்குச்சி சைடாக தென்னங்குச்சி வச்சுருக்கிறேன். இதேமாரி நான் கூடையில் நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 வருஷம் நான் போட்டிருக்கேன். அதுமாரி இங்கேயும் 7, எல்லாத்துலேயும் 7 போட்டிருக்கேன். இப்போ வந்து மூளை வளைக்கிறது வந்து 6க்கும் 7க்கும் மூளை வளைச்சிக்குவோம். 6க்கும் 7க்கும் மூளை வளைக்கிறோம். அப்படி இந்த சைடு 6க்கும் 7க்கும் இந்த பக்கத்துக்கும் 6க்கும் 7க்கும்
4 பக்கத்துக்கும் இப்போ நம்ம வளைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரே பக்கத்தில் சிமெண்ட் கலரில் 2 ஒயர் வந்திருக்கு பாருங்கள். ஒரே வாட்டத்தில் போகும். அந்த 2 ஒயரையும் எடுத்து இந்த நாட்டு மூளை வளைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரே ஓரத்தில் போகிற 2 ஒயரையும் எடுத்து இந்த இந்த ஒயரோடு நம்ம சேர்த்து பின்னுறோம். இதை என்ன பண்ணுறோம், இப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு இப்படி மடக்கிக்கோங்க. இது ஒரு 4 நாட்டு போட்டதுக்கப்புறம் இதை நம்ம வந்து வெட்டி விட்டுறணும். கிராஸ் ஆகுதா, 2 இடமும் கிராஸ் ஆகுற இடத்துல நம்ம வந்து நாட்டு போடுறோம். அப்புறம் இது 2 கிராஸ் ஆகுது. இப்போ 3 நாட்டு சேர்த்து போட்டிருக்கோம். இந்த ஒயரை எடுத்து இந்த வரிசையில் நேராக கொண்டு வரோம். இந்த ஒயரை எடுத்து இந்த வரிசையில் கொண்டு வந்தோம். கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம வந்து நாட்டு போட்டுக்கிட்டே மேலே கொண்டு வர வேண்டியதான். இப்போ இந்த 2 ஒயருமே வச்சு இப்போ நம்ம ஒரு நாட்டு போடுறோம். இப்போ 4 நாட்டு போட்டோமா, இந்த அடி ஒயரை நம்ம வெட்டி விட்டுற வேண்டியதான். 1 2 4 நாட்டு போட்டோம். இப்போ அடி ஒயரை நம்ம வெட்டி விட்டுறணும். இங்கே வரும். அடி ஒயரை வெட்டி விட்டுட்டு நம்ம வந்து இந்த கிராஸ் ஆகுது பாருங்கள், இதோடு போட்டு இதில் முடிச்சுக்கிறோம். இந்த சிமெண்ட் கலர் ஒயர் எடுத்து இந்த சிமெண்ட் கலர் ஒயரோட நம்ம நாட் போட்டு இப்படியே நிப்பாட்டிக்கிறோம். இங்கே பாருங்கள், மூளை வளைச்சதோட இந்த சிமெண்ட் கலர் ஒயரோட நிப்பாட்டியிருக்கோம் பாருங்கள். வெட்டி விட்டுட்டு 4 நாட்டு போட்டு அந்த 2ஆக உள்ளதை நம்ம வெட்டி விட்டுட்டு சிமெண்ட் கலரோட நிப்பாட்டியிருக்கோம். இதை பாருங்கள், இந்த சிமெண்ட் கலர் ஒயரையும் இந்த சிமெண்ட் கலர் ஒயர் வரைக்கும் இப்படியே நம்ம பின்னிக்கிட்டு வரோம். பின்னிட்டு வந்து இந்த கூறு வந்தோடனே நம்ம நிப்பாட்டிக்கிறோம். இந்தமாரி இடம் வந்தோடனே நிப்பாட்டிட்டோம்னா இந்த சைடு அப்படியே பள்ளமாக இருக்கும். இதில் தான் நம்ம வந்து ரோஜா போடுறோம். நம்ம இங்கே பாருங்கள், இப்படியே பின்னிட்டு வந்து நிப்பாட்டிக்கணும். சுற்றிலும் இந்தமாரி பின்னிட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு மூலையும் உங்களுக்கு நான் எப்படின்னு பின்னி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கத்தில் பாருங்கள், இந்த 2 ஒயரு இந்த சைடு வந்திருக்கு பாருங்கள். 2 சிமெண்ட் கலர் ஒயரும் இந்த சைடு வந்திருக்கும். அதை என்ன பண்ணுறோம், நம்ம 2ஐயும் சேர்த்து நம்ம இங்கே ஒரு நாட்டு போடுறோம். கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம நாட்டு போடுறோம். அப்புறம் இந்த கிராஸ் ஆகுது, அதில் 2 நாட்டு போடுறோம்.
ரெண்டையும் சேர்த்து வச்சு 4 நாட்டு நம்ம போட்டுட்டோம். அடி ஒயரை நம்ம வெட்டி விட்டுருணும். பாருங்கள், ஒரு 4 நாட்டு போட்டோம். மூளை வளைச்சதோட அப்படியே கொண்டு வந்து 4 நாட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த அடி வயரை நம்ம வந்து வெட்டி விட்டுருவோம். அடி வயரை வெட்டி விட்டுட்டு இந்த சிமெண்ட் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், இதோட கொண்டு போய் இந்த மூலையில் அப்படியே பின்னி வச்சிடறோம். இப்போ உங்களுக்கு 2 பக்கத்துக்கு நான் போட்டு காட்டியிருக்கிறேன். அப்புறம் 2 பக்கத்தையும் நான் போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டு காட்ட முடியாது, வீடியோ ஓடும். இந்த சிமெண்ட் கலர் ஒயர் வந்து ஜாயிண்ட் ஆகுத அந்தமாரி கூரா நீங்கள் எங்கள் எல்லாத்துலேயும் பின்னி நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். அதாங்க போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். இதை என்ன பண்ணுறீங்க, இந்த சிமெண்ட் கலர் ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரையும் எடுத்து இப்படியே பின்னிக்கிறோம். இப்படி பின்னி அப்படியே வச்சுக்கணும். நான் ஒரு பக்கம் பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே இந்த சிமெண்ட் கலரோட இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் வரும். அதேமாரி இந்த சைடும் வரும். இந்த சைடும் அதுமாரி நான் போட்டுக்கிட்டு காட்டுறேன். நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சிமெண்ட்டோடு தான் நிப்பாடுறோம். இதில் நம்ம வந்து ரோஸ் போடுறதுனால இதில் நம்ம பின்னக்கூடாது. அதேமாரி இந்த சைடு 3 வரும், இந்த இடத்துல 1 வரும், இந்த இடத்துல 1 வரும். எல்லாம் பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.